அமெரிக்காவால் நாடு கடத்தப்பட்ட நிக்கோலஸ் மதுரோ நேற்று நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தன்னை வெனிசுலாவின் அதிபர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட மதுரோ தன் மீதான குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்துள்ளார். போதைப் பொருட்களை கடத்தி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நியூயார்க் நீதிபதி முன்பு ஆஜரான நிக்கோலஸ் மதுரோ தனக்கு எதிரான கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் தன்னை வெனிசுலா நாட்டின் அதிபர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட மதுரோ தன் மீது அமெரிக்கா சுமத்திய போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என்றும் தான் நிரபராதி என்றும் கூறினார். அது மட்டுமில்லாமல் அதிபராக இருந்த தன்னை சிறைப்பிடித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ஸ்பானிஷ் மொழியில் பேசிய மதுரோ தான் ஒரு கண்ணியமான மனிதர் என்றும் தான் ஒரு நாட்டின் அதிபர் என்றும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்தார். இதனிடையே மதுரோ மீது 25 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணை முடிந்த நிலையில் வழக்கு மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.